ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய ச விஷ்ணுவாஹன நமஸ்துப்யம் க்ஷேமம் குரு சதா மம. இன்றைய பாடல்: வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, வனமாலி ராதா ரமணா ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ವನಮಾಲಿ ರಾಧಾರಮಣ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ, ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ, ಭಕ್ತ ಹೃದಯ ಮಂದಾರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ, ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಂದ ನಂದ ಗೋಪ ವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ, ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, எது செய்தாலும் கடவுளை நினைத்து ஆரம்பிக்க காரணம் என்ன? மகாபாரதம் சமயத்துல அர்ஜுனன் ஒரு நாள் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹனுமனை சந்திக்கிறாரு. ஹனுமன் ரொம்ப வயசாகி காட்டுல ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் பார்த்து, யார் நீ அப்படின்னு கேட்க, ஹனுமன் தன்னை ஹனுமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. உடனே அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஹனுமனா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் சொல்றாரு, ராமர் பெரிய வில்லாளன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ராமர் பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? அவரோட வில்லுல அம்ப விட்டே பாலத்தை கட்டிட முடியுமே அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக அர்ஜுனன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு நல்ல வில்லாளன் அப்படின்றதுனால ராமரை விட ஒரு நல்ல வில்லாளன் அப்படின்றத காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, ராமர் என்ன பெரிய வில்லாளன், அவர் பெரிய வில்லாளன்னா வில்லும் அம்பும் வச்சே பாலத்தை கட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹனுமன் என்ன சொல்றாருன்னா, தாராளமா கட்டியிருக்கலாம், ஆனா நாங்க பலாயிரக்கணக்கில் குரங்குகள் இருந்தோம், அவங்க எல்லாருமே அந்த பாலத்தை தாண்டி போகணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன, ஸ்ட்ராங்கான பாலத்தை கட்டினா குரங்குகள்லாம் தானா போயிட போறாங்க, என்னாலேயே அந்த பாலத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹனுமன், அப்படியா, எங்க இங்க ஒரு பாலத்தை கட்டி காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாலத்தை கட்டினதுக்கு அப்புறமா நான் அந்த பாலத்து மேல ஏறுவேன், அந்த பாலம் இடிஞ்சு விழாம இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்சதா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன், நான் மட்டும் தோத்துட்டா இங்கேயே என்னோட உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. போட்டி ரொம்ப வீரியமாகுது. அர்ஜுனன் தன்னோட வில்ல எடுத்து அம்புகளை விட்டு ஒரு பாலத்தை கட்டுறாரு. இப்போ ஹனுமன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வேண்டிட்டு அந்த பாலத்து மேல கால் எடுத்து வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துருது. அர்ஜுனனால இந்த அவமானம் தாங்க முடியல. உடனே அர்ஜுனன், நான் சொன்ன மாதிரியே உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறதுக்கு போறாரு. அப்போ ஹனுமன், அர்ஜுனா, அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்காகலாம் நீ உயிரை விட தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன், நான் உனக்காக உயிரை விடல, தோத்துட்டா நான் உயிரை விடணும்னு நான் முடிவு பண்ணதுனால தான் உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பிராமணன் வராரு. அந்த பிராமணன் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனனும் ஹனுமனும் நடந்த விஷயத்த சொல்றாங்க.
அதுக்கு அந்த பிராமணன், ஒரு போட்டின்னு இருந்தா நடுவர்னு ஒருத்தன் இருக்கணும், நீங்க 2 பேரே போட்டி போட்டு நீங்க 2 பேரே முடிவெடுத்து நீங்க 2 பேரே தண்டனை கொடுத்துக்கலாமா? அதெல்லாம் தவறு. இப்போ நான் நடுவரா இருக்கேன், மறுபடியும் அர்ஜுனா நீ பாலத்தை கட்டு, ஹனுமனா நீ அந்த பாலத்து மேல ஏறு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிராமணன் சொன்னது அர்ஜுனனுக்கு நியாயமா பட்டுச்சு. உடனே அர்ஜுனன் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு வில் எடுத்து அந்த பாலத்தை கட்டுறாரு. இப்போ ஹனுமன் அந்த பாலத்து மேல கால் வச்ச உடனே அந்த பாலம் இடிஞ்சு விழவே இல்லை. அந்த பாலம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ ஹனுமன் கண்ணுல கண்ணீர் வருது. ஹனுமன் தோத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாத்தியா நான் சொன்ன மாதிரி பாலத்தை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பிராமணன் தன்னோட சுயரூபத்தை வெளிக்காட்டுறாரு. கிருஷ்ணர் தான் இவ்வளோ நேரமா பிராமணனா அந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன், முதல்ல நான் பாலம் கட்டும்போது அது உடஞ்சிருச்சு, இப்போ 2ஆவதா பாலம் கட்டும்போது அது எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி ஹனுமனும், கிருஷ்ணா முதல்ல நான் கால் வைக்கும்போது அது உடஞ்சிருச்சு, இப்போ ஏன் உடையல அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருக்கும் நான் ஒரே பதில் சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அர்ஜுனன் பாலம் கட்டும்போது கடவுளை நினைக்காம கடவுளை வேண்டாம தன்னால ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணத்துல கடவுளை மறந்து அந்த பாலத்தை கட்டினாரு. அதனால தான் அந்த பாலம் உடைஞ்சது. அதே மாதிரி ஹனுமன் அப்போ பாலத்தில் எடுத்து கால் வைக்கும்போது ஸ்ரீராம ஜெயம்னு கடவுளை வேண்டிக்கிட்டு காலை வச்சாரு. அதனால தான் ஹனுமன் ஜெயிச்சாரு. 2வது தடவை நான் வந்ததுக்கப்புறம் போட்டியில் கலந்துக்கும் போது அர்ஜுனன் முதல்ல தோத்து போயிட்டோம் அப்படின்ற பயத்தில் கடவுளை நினச்சி கடவுளை வேண்டி பாலத்தை கட்டினாரு. அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹனுமன் ராமநாமத்தையே மறந்து, இப்போதானே அந்த பாலம் உடஞ்சிது, மறுபடியும் கால் எடுத்து வச்சா பாலம் உடையதான் போகுது அப்படின்ற நம்பிக்கையில் கடவுளை நினைக்காம காலடி எடுத்து வச்சாரு. அதனால தான் ஹனுமன் தோத்து போனாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதணும். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் கடவுளை நினச்சி தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் வெற்றி பெறும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை, எது செய்தாலும் கடவுளை நினைத்து ஆரம்பிக்க காரணம் என்ன? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.